அனைவருக்கும் வணக்கம். திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருளால் ரிஷபராசிக்காரர்களுக்கு குறிப்பிட்ட சில பரிகாரத்தை செய்வதால் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். இதை பற்றி தான் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் ரிஷபராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷபராசியில் கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருகசீரிசம் 1, 2 பாதங்கள் நட்சத்திரங்களாக இருக்குது. கிரகங்கள் அப்படின்னு பார்த்தா சில அற்புதமான மாற்றத்தை உங்களுக்கு தரக்கூடியதாக தான் இருக்குது. ரிஷபராசியில் பிறந்தவர்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்க நீங்கள் வீட்டு பூஜை அறையில் சில குறிப்பிட்ட பரிகாரங்களை செய்து வாருங்கள். இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டம் உதவி என்று வருபவர்களுக்கு தயங்காமல் நீங்கள் உதவிகளை செய்வீங்க. இரவில் நல்ல ஒரு உறக்கம் வரும். அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கு ஆலோசனை கூறக்கூடிய ஒரு நிலை உருவாகலாம். ஆடை ஆபரணங்கள் வாங்குவதால் செலவுகள் உங்களுக்கு உண்டாகும். தொழில் வியாபார தொடர்பான செலவுகள் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. இல்லை என்றால் பலரையும் விரோதிக்குள் கொள்ளக்கூடியதாகவும் இருக்குது. நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு, இடமாற்றம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. மனதிற்கு திருப்தி ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. விருந்தினர்களுடைய வருகை உங்களுக்கு இருக்கலாம். தந்தை வழியில் இருந்து வந்த கருத்து மோதல்கள் அகலும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பெண்களுக்கு உங்களது ஆலோசனைகளை கேட்டு அதன்படி நடத்தி காரிய வெற்றி அடைவாங்க. கலைத்துறையில் இருந்த போட்டிகள் அகலும். தடைப்பட்ட பண உதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம். அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய காரியங்களில் இருந்த தடை நீங்கும். மாணவர்களுக்கு வீண் அலைச்சல் குறைந்து கொண்டு கல்வியில் கவனம் செலுத்துவது நன்மை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் கார்த்திகை 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற சில காரியங்கள் செய்ய வேண்டி இருந்தாலுமே அதன் மூலம் உங்களுக்கு நன்மை உண்டாகலாம். பண வரத்து திருப்தி தருவதாக இருக்குது. தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஆர்வம் அதிகரிக்கும். விளையாட்டு போட்டிகளில் உங்களுடைய திறமை வெளிப்படும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சீரான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. வேலைப்பளு காரணமாக நேரமின்றி உணவு உண்ண வேண்டியதாக இருக்குது. வயிறு தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மிருகசீரிசம் 1, 2 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் நீங்கள் அனுசரித்து செல்வது நல்லது. புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக ஊழியர்களுடன் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நன்மையை தரக்கூடியதாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக குறையில்லாத செல்வத்தை பெற நீங்கள் குறிப்பிட்ட சில பரிகாரங்களை செய்து வருவதன் மூலம் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றத்தை தரும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் இது போல் பரிகாரங்களை செய்து வருவதால் கட்டாயம் உங்களுக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு எளிய பரிகாரம் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் இருக்குது. இதை செய்வதால் உங்களுடைய வாழ்க்கையில் பல விதமான பிரச்சனைகளில் சிக்கி உள்ளவர்கள் இந்த பிரச்சனைகள் நீங்குவதற்கு வாரத்தில் ஏதாவது ஒரு கிழமை அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானுக்கு உங்களால் முடிந்த பொருட்களால் அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுப்பது, அது மட்டும் இல்லாமல் உங்களால் முடிந்த பொருட்களை நீங்கள் நிவேதமாக செய்து வழிபடுவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். தொடர்ந்து 11 நாட்கள் இதுபோல் செய்து வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதமான ஒரு மாற்றத்தை உங்களால் கொண்டு வர முடியும். அது மட்டும் இல்லாமல் எளிய பரிகாரமாக வீட்டு பூஜை அறையில் ஓம் சரவணபவம் எனும் மந்திரத்தை நீங்கள் மனதார உச்சரித்து வாருங்கள். உங்களுக்கு அனைத்துமே நன்மையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றமாக அமைய வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி நீங்கள் முருகப்பெருமானையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபட்டு வாருங்கள். கடன் பிரச்சனை தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாகவும் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் இறை வழிபாட்டில் நீங்கள் முழு கவனம் செலுத்தி வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கட்டாயம் தீர்வு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் அமைதியான முறையில் இருக்க வேண்டும். உங்களுடைய வேலைகளை மட்டுமே முக்கியமான வேலைகள் காலதாமதப்படுவதால் கவனமான முறையில் கொண்டு வர வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கல பக்குவமாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். ராகு உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். வெளியூர் பயணங்களின் போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. உங்களுடைய பொருட்களை பத்திரமாக பார்த்து கொள்வது உங்களுக்கு
ரொம்பவும் நல்லது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் துணிச்சலாக உங்களுடைய காரியத்தில் நீங்கள் இறங்குவீங்க. வழக்குகளில் வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்குது. கேது 5ஆம் வீட்டில் இருப்பதால் அற்புதமான ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லலாம். தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். கார்த்திகை 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய காரிய தடை தாமதம் உண்டாகலாம். புதிய முயற்சிகள் தள்ளி போடுவது, கவனமாக செயல்படுத்துவது நல்லது. குடும்ப பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குடும்ப பிரச்சனைகளில் இருந்து பாராட்டும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். முரட்டு தைரியம் கூடாது. பொருளாதார சிக்கல்களில் ஏற்பட்டு பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். கூட்டு தொழிலில் ஈடுபட்டிருந்தவர்களுக்கு நல்ல பலன்களே உண்டாகக்கூடியதாகவும் இருக்குது. உத்தியோகத்தில் மேலதிகாரிகளிடத்தில் பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. எதிர்பாராத தன வரவு ஏற்றம் காண்பிக்கக்கூடியதாகவும் இருக்குது. இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்க மங்கள காரியங்கள் ஈடேறும். தங்களுடைய வாழ்க்கையில் மனைவி மூலம் முன்னேற்றத்திற்கான நல்ல ஒரு ஆலோசனைகள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாகவும் லாபகரமானதாகவும் அமையும். உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படலாம். சிலருக்கு உடன் பணிபுரிபவர்களின் மூலம் வேலையில் சில தொந்தரவுகள் எழலாம். உத்தியோகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். அரசியல்வாதிகளிடத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அதிகாரிகளிடத்தில் வாக்குவாதம் செய்வதால் அலுவலகத்தில் பதிவு உயர்ல பிரச்சனைகள் எழலாம். பயணங்களின் மூலம் உங்களுக்கு புதிய முயற்சிகளில் இறங்கி உங்களுடைய தொழிலில் முன்னேற்றம் காண முயற்சிப்பீங்க. சொந்த பந்தங்களுடன் ஒற்றுமை மேலோங்கக்கூடியதாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் பண வரவு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது. மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. சிலருக்கு வெற்றிகரமான தொழில் முன்னேற்றம் ஏற்படும். எதிர்பார்த்த தனவரவு உங்களுக்கு உண்டாகலாம். மாணவர்களுக்கு படிப்பில் தேர்ச்சி ஏற்பட்டு அறிவு சுடரொளி வீசக்கூடியதாக இருக்குது. தொழில் திறன் அதிகரிக்கும். தொழில் முன்னேற்றம் ஏற்படும். வாழ்க்கையில் புதிய திருப்பங்கள் ஏற்படலாம். வியாபார நிமித்தமான தொலைதூர பயணங்களில் உங்களுக்கு நன்மை ஏற்படும். அரசு பணிபுரிபவர்களுக்கு அனுகூலமான வாரம் அப்படின்னு சொல்லலாம். அவர்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு இருப்பதால் எதிர்களுடைய கொட்டம் அடங்கக்கூடியதாகவும் இருக்குது. அரசு பணிபுரியும் பெண்கள் தங்களுக்கு விருப்பமான இடத்திற்கான இடமாற்றம் பெற முயற்சிப்பாங்க. சுற்றத்தார் மூலமாக உங்களுக்கு பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு காரியத்திலும் தெளிவாக முடிவு எடுக்க முடியாத ஒரு குழப்பம் உங்களுக்கு ஏற்பட்ட பின்னர் சரியாகும். சொல்ல காப்பாற்றி விடுவீங்க. இதனால் உங்களுடைய மதிப்பு கூடும். எதிர்ப்புகளை சமாளித்து முன்னேற்றம் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சாதகமான பலன்கள் தரக்கூடியதாக இருக்குது. உங்களின் புத்திசாலித்தனத்தால் சில சாதனைகளை செய்து முடிப்பீங்க. புது முயற்சிகளில் பிரவேசிப்பவர்களுக்கு காலம் கனிந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். மிருகசிரிசம் 1, 2 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் திட்டமிட்டபடி செயலாற்றி வெற்றியை எட்டி பிடிப்பாங்க. வியாபார போட்டிகள் குறையும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவி கிடைக்கக்கூடியதாக இருக்குது. சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வந்து சேரும். வருமானம் கூடும். அது மட்டும் இல்லாமல் பாராட்டு கிடைக்கும். இதனால் மன திருப்தி உண்டாகக்கூடியதாக இருக்குது. பிள்ளைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் திட்டமிட்டபடி செயலாற்றி வெற்றிகளை எட்டி பிடிப்பாங்க. வியாபார போட்டிகள் குறையக்கூடியதாகவும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குது. சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் வருமானம் கூடும். பாராட்டு கிடைக்கும். இதனால் மன திருப்தி உண்டாகும். பிள்ளைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீங்க அப்படின்னு சொல்லப்படுது. நவகிரகத்தில் சுக்கிரனை நீங்கள் பூஜித்து வருவது உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகக்கூடியதாக இருக்குது. குடும்பத்தில் அமைதி நிலவக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நகைச்சுவையான பேச்சு மற்றவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்குது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம்.
ரியல் எஸ்டேட் துறையில் தற்போது நடந்து வரக்கூடிய கட்டுமான பணிகள்லையும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது நல்லது. ஷேர் மார்க்கெட் பிரிவுலையும் அரசு தரப்பு பங்குகள்லையும் முதலீடு செய்வதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். பள்ளி கல்லூரி மாணவர்கள் உற்சாகமாக பாடங்களை படித்து நல்ல மதிப்பெண்கள் பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இரத்த அழுத்தம், நீரிழிவு ஆகிய நோய்கள் உண்டாகக்கூடியதாக இருக்குது. மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது உங்களுக்கு நன்மையே தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.